Taste the Daily. அண்மை செய்தி. வேலியே பயிரை மேய்வது போல் போலீசாரே குற்ற செயல்களில் ஈடுபடும் வழக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கும். கண்டிப்பாக இவன் அதாவது தமிழகத்தில் வேலியே பயிரை மேய்வது போல காவல்துறையினரே பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபடுவது பெரும் கண்டனத்துக்குரியது என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. 20 லட்சம் ரூபாய் கொள்ளை வழக்கில் காவல்துறையினர் வருமான வரித்துறை அதிகாரிகள் போல செயல்பட்டு பணத்தை சுருட்டி இருக்கக்கூடிய இந்த செயலில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அதிரடியாக வேலியே பயிரை மேய்வது போல உள்ளது என காவல்துறையினர் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது வேதனை அளிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரி தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரிய மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒரு காவல்துறையினரே இதுபோன்ற வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபடுவது வேலியே பயிரை மேய்வது போல உள்ளது என வேதனையோடு தெரிவித்திருக்கிறார்கள். 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் கடந்த 17ஆம் தேதி ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில், அதாவது வண்ணாரப்பேட்டையிலிருந்து திருவல்லிக்கேணிக்கு முகமது கவுஸ் என்பவர் அந்த பணத்தை கொண்டு வருகிற போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே அதாவது இந்த சிறப்பு உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரிகள் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் 4 பேர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியானது. சைதாப்பேட்டை உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு என அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதும் இது வேதனைக்குரிய சம்பவமாக பார்க்கப்பட்டது. காவல்துறையினரே ஒரு வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு ஒரு தொழிலதிபரிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்ய கொள்ளை எடுத்து சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த சன்னிலாடி என்கிற உதவி ஆய்வாளருக்கு கிழக்கு கடற்கரை சாலையில் சொகுசு பங்களாவும், ஜாம்பஜார் பகுதியில் அதிநவீன உடற்பயிற்சி கூடமும் இருக்கிறது. இந்த திருவல்லிக்கேணி பகுதி என்பது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கிறது. குறிப்பாக இவரது தந்தை முதலமைச்சராக இருக்கிறார். அவர் கையில் தான் காவல்துறை இருக்கிறது. காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் தனது மகன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவரது தொகுதியிலேயே காவல்துறையினுடைய அத்துமீறல் இந்த அளவிற்கு அரங்கேறி இருக்கிறது. ஒரு உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடியவர் வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இதைவிட வேறு எப்படி சொல்ல முடியும் என்பது தெரியவில்லை. அதைத்தான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வேலியே பயிரை மேய்வது போல உள்ள நிலையில் நீங்கள் எப்படி ஜாமீன் கோருகிறீர்கள் என்கிற ஒரு அதிர்ச்சியை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கில் இன்னும் சிலர் கைது செய்யப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நீதிமன்றம் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுவது வேதனையாக இருப்பதாக காட்டமாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது காவல்துறை உங்கள் நண்பன் என்கிற நிலை போய் காவல்துறை உங்கள் கொள்ளையன் என்கிற நிலைக்கு தற்போது மாறி இருக்கிறது. தமிழகத்தில் காவல்துறையினுடைய செயல்பாடு என்பது இப்படித்தான் இருக்கிறது என்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. மக்கள் மத்தியில் காவல்துறையை கண்டாலே காவல் நிலையம் செல்லலாம் என்றாலே மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுக்க சென்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அந்த புகாரை பெற்று அவர்கள் பாதிப்புக்குள்ளானவர்கள் தாக்கியவர்கள் நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்களையே மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழகத்தில் மாறி இருக்கிறது. அதே போன்று இது போன்ற வழிப்பறி சம்பவங்கள் ஈடுபடுவது, இந்த வழிப்பறி சம்பவங்கள் பின்னணியாக இருப்பது, காவல்துறையினர் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் மக்கள் யாரைத்தான் நம்பி செல்வது என்கிற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. இதற்கு விடியா திமுக ஆட்சியினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அவர் கையில் காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் பதில் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அதைத்தான் சுட்டிக்காட்டி இருக்கிறது. வேலியே பயிரை மேய்ந்தால் என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனமாக காட்டமாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.